வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பற்றி ஒரு சின்ன செய்தி. அதாவது சமீபத்தில் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே அணியும் மோதுறாங்க. அதில் டோனி அவர் தான் அதில் ஹீரோ. எல்லாரும் எதிர்பார்க்குற ஹீரோ டோனி. அதை விட நல்லா விளையாடக்கூடியவங்க இருந்தாலும் ஆனால் டோனி வந்தால் தான். அப்போது அவர் கடைசி 4 பால் இருக்கும்போது விளையாட வர்றார். ஹர்திக் பாண்டியாங்கிற ஒரு போலிங் போடுறார் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து. அந்த படிக்கட்டில் இறங்கி அவர் அந்த மைதானத்தில் காலை வச்சு அந்த ஆடுற இடத்து வரைக்கும் நடக்கிறதுலேருந்து கணக்குங்க. அந்த நடையை கவனித்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக விளையாட போகணும், ஜெயிக்கணும், எப்படி ஆகுமோ, அவுட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனை உள்ள சராசரி விளையாட்டு வீரர் அல்ல தோனி. அதில் ஒரு கம்பீரம், ஒரு அமைதி, ஒரு அடக்கம், ஒரு கெத்து எல்லாமே கலந்துருக்கும். கெத்தும் இருக்கும், ஆனால் அமைதியும் இருக்கும், எளிமையும் இருக்கும். ரொம்ப சாதாரணமாக நடந்து போவார். போய் அங்கே விளையாட தயாரான பிறகு முதல் பால் போடுறாரு, ஓங்கி அடிக்கிறாரு, சிக்ஸர் போயிடுது. தற்செயலாக கூட போயிருக்கலாம், பிளான் பண்ணியும் அடிச்சிருக்கலாம், விடுங்க. சரி, வாரம் அடங்கின பிறகு அடுத்த பால் போடுறாரு, அதுவும் சிக்ஸர். அப்புறம் அந்த வாரம் அடங்கின பிறகு 3வது பால் போடுறார், அதுவும் சிக்ஸர். 3 தொடர்ந்து சிக்ஸர் அடிக்கிறார். சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் இந்த மாதிரி கடைசி ஓவர்னு சொல்லக்கூடிய அந்த 20வது ஓவரில் கடைசி 3-4 பந்துகளில் சிக்ஸர் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு படபடப்பான மனநிலையில் உள்ள யாராலையும் இதை செய்ய முடியாது. ரொம்ப அசம்பந்தமாக மந்தகதியாக என்னமோ நடக்கட்டும் விடுங்க அப்படிங்கிறவராலையும் இதை செய்ய முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறவங்களால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். 3 சிக்ஸர் ஆச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க 4வது சிக்ஸர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் எதிர்பார்த்துக்கலாம், அவுட் ஆனாலும் அவுட் ஆயிடுவாருங்க அப்படின்னு. ஆனால் அவர் சிக்ஸரும் அடிக்கலை, அவுட்டும் ஆகலை. கடைசி பந்தில் 2 ரன் அடிச்சுட்டு ஓடிட்டார். ஓடி 2 ரன் எடுத்துட்டார். இப்போ மொத்தம் 4 பந்தில் 20 ரன் எடுத்தார். இந்த மேட்ச்சில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அடுத்து விளையாடினாங்க. 20 ஓவர் முடியும் போது கரெக்டாக அவங்க எடுத்த ரன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 ரன் கம்மி. அப்போ என்ன சொன்னாங்க, சிஎஸ்கே 20 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தது அப்படின்னாங்க. அந்த 20 ரன்னு முதல் பேட்ஸ்மேன் 20 ரன்னாகவும் இருக்கலாம், கடைசி பேட்ஸ்மேன் தோனி 20 ரன்னாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், 20 ரன் அடித்தார், 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. அவர் பெவிலியனுக்கு வராரு, ஓடி வராரு, கிட்டுன்னு ஓடி வராரு. வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ங்கிற மாதிரி வந்தார். 4 பால் ஆடினார், 20 ரன் அடித்தார், போயிட்டார். போகும்போது என்ன நடக்குது பாருங்கள், அந்த படிக்கட்டு ஏறி போகிறோம். அது என்னமோ உச்சாணி கொம்பில் வச்சுருக்காங்க, திருப்பதி மாதிரி. பாதி வழியில் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் ஒரு பால் கிடக்குது, அந்த குழந்தை விளையாடுற பால். டக்குன்னு அவர் குனிஞ்சு எடுத்து அந்த கம்பிக்கு வெளியில் கையை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுக்குறார். இதையும் செய்கிறார். அப்போது அந்த ஆடு களத்தில் 200க்கு மேலே ரன் அடிச்சிருந்தாலுமே அவங்க ஜெயிச்சிருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, நம்ம தோற்றுருவோமோன்னு பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் கூல் கேப்டன்னு யாரோ எப்போது சொன்னாங்களாம், மிக மிக சரியானதுங்க. அழட்டிக்கவே மாட்டார், அப்படி சாதாரணமாக இருப்பார். தோத்தாலும் அதே ரியாக்ஷன், ஜெயித்தாலும் அதே ரியாக்ஷன். சரிங்களா? இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கிட்டிப்புல் இருக்குது பார்த்தீங்களா, கில்லி தாண்டல்னு சில பேர் சொல்கிறாங்க. கில்லி தாண்டும்பாங்க, கிட்டிப்புல் அப்படிம்பாங்க. எப்படியோ ஒன்று, 1 அடி நீளமுள்ள ஒரு தாண்டல், ஒரு சின்ன உருண்டையான ஒரு குச்சி. கில்லி அப்படிங்கிறது ஒரு ஜான் அளவில் இருக்கும், 2 பக்கமும் சீவப்பட்டு கொஞ்சம் கூராக இருக்கும், நடுவில் உருண்டையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டுக்கு
முன்னோடி வந்து கில்லி தாண்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கிட்டத்தட்ட ரெண்டும் ரெலவெண்ட்டாக வருது. இப்போது நாம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எத்தனை அவசரத்திலும் நிதானத்தை கைவிடாமல் இருந்தால் ஜெயிப்பது உறுதி, ஜெயிக்கும் சதவீதம் அதிகம். அதுக்கு உதாரணம் MSD. இதான் இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.